العليم ونسلم على رسول الكريم أما بعد الحمد لله. உலகத்தில் எத்தனையோ கோடி மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அந்த மக்கள்களெல்லாம் விட்டு குறிப்பிட்ட மக்கள்களை அவனுடைய இஸ்முகளை துதிப்பதற்காக இந்த நல்லதோடு மஜ்லிஸிலே அமர வைத்தான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. தினந்தோறும் இரு இஸ்முகள் என்ற அடிப்படையில் நாம் அல்லாஹ்வை துதிக்கின்றோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன இரண்டு இஸ்முகள் என்னவென்றால் யா ஹபீரு யா ஹலீமு என்று இரு இஸ்முகளை நாம் இன்னைக்கு திக்ர் செய்ய போகின்றோம். யா ஹபீரு என்னவென்றால் நன்கு அறிந்தவன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஃபதன்துரு நஃப்ஸன் மா கத்தமத் லிகததி, ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக உருப்படுத்தி வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், நீங்கள் மறுமை நாளுக்காக உங்களுடைய அமல்களை செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். நாம் இதற்கு உதாரணமாக எதையும் எடுத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய உடல் நலத்தை எடுத்துக்கொண்டாலே போதும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்குது என்பது கூட தன்னுடைய அந்த மனிதன் தன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய உடல் நலத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு மருத்துவனிடம் சென்று தன்னுடைய உடல்நலத்தை அறிந்து கொள்கின்றான். அப்படிப்பட்ட அந்த மருத்துவனை படைத்த வல்ல இறைவன் எந்த அளவிற்கு நன்கு அறிந்தவனாக இருப்பான் என்று நாம் சிந்தித்து கடன்பட்டிருக்கோம். அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த அளவிற்கு நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்றால், ஆராய்ச்சியாளர் நாசா கூறுகின்றது, நாசா கடலை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடலுடைய ஆழத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சென்று அந்த அளவிற்கு பெயர் வைத்தார்கள். என்ன பெயர் என்றால் மரியம் ட்ரென்ச் என்று ஒரு அந்த ஆழத்திற்கு கூறுகிறார்கள். அந்த ஆழத்திற்கு மேல் சென்றால் அந்த மனிதன் அந்த தண்ணீருடைய அழுத்தத்தில் இறந்து விடுவான் என்று கூறுகிறார்கள். அதற்கு பயந்து அந்த ஆழத்திற்கு மேல் செல்லவில்லை. அதே போன்று அந்த நாசா கூறுகின்றது, கடலில் 100% உயிரினங்களில் வெறும் 20% உயிரினங்களை தான் கண்டுபிடித்துள்ளது. மீதி உள்ள 80% உயிரினங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஒருவனே அறிந்துள்ளான். அதே போன்று அந்த ஆழத்தை விட எந்த அளவிற்கு ஆழம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிந்து வைத்துள்ளான். அதே போன்று இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள்கள் இருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய அல்லாஹ் அந்த மக்களுடைய உள்ளத்தை அறிந்தவனாக நீ ஒருவன் தான் இருக்கின்றாய். அந்த மக்கள் எந்த அளவிற்கு பாவங்கள் செய்திருப்பார்கள் என்று உன்னால் மட்டும்தான் அறிய முடியும். இரு கைகளை ஏந்தி உன்னை நாங்கள் திக்ர் செய்கின்றோம், எங்களுடைய பாவங்களை அழைத்து மன்னித்து அருள் கூறுவாயாக யா அல்லாஹ். அதன் அடிப்படையில் யா கபீரு என்ற திக்ரை ஓதுவோம். யா கபீரு யா கபீரு யா கபீரு யா கபீர் 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 யா கபீரு யா கபீரு யா கபீரு யா
خبير يا 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 خبير. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நாம் எந்த இஸ்மை பார்க்க போகிறோம் என்றால் யா ஹலீம். யா ஹலீம் என்றால் அமைதியானவன். அல்லாஹ் தன் திருமுறையிலே கூறுகின்றான், வலம் யுஅஹிதுல்லாஹ யுஅஹிதுல்லாஹு الناس بالعلمه. மனிதர்களின் அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிடித்தான் என்றால் மா தரக அலைஹா மின் தாபாத்தின். அப்படி தண்டித்தான் என்றால் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுவான், விட்டு வைக்க மாட்டான். வலாக்கின் யுஅஃகிருஹும் இல்லா அஜாலி முஸம்மா ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஃகிரூன ஸாஅத் வலா யஸ்தக்திமூன். குறிப்பிட்ட நேரம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுத்தி வைத்திருப்பான். அந்த நேரம் வந்துவிட்டால் தண்டிப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிற்படுத்தவும் மாட்டான், முற்படுத்தவும் மாட்டான். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் அந்த சமுதாயம் எந்த அளவிற்கு, அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு அமைதி காத்து இருந்தான் என்றால், அந்த சமுதாயம் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் ஓரின சேர்க்கையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைதி காத்து இருந்தான் என்றால், அந்த மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிப்பதற்காக மலக்குகளை மனிதர்கள் ரூபத்தில் அனுப்பி வைத்தான். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மனைவி அந்த சமுதாயத்திடம் சென்று அழகான மனிதர்கள் வந்துள்ளார்கள் என்று கூறினார்கள். அந்த சமுதாயத்தாரிடம் அந்த சமுதாயத்தார்கள் மலக்குகளை தவறான முறையில் நடந்து கொள்வதற்கு சென்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினான். எப்படி என்றால், அந்த பூமியை அப்படியே அடியுடன் தூக்கி புரட்டி அடித்தான். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைதி காத்தான். எந்த அளவிற்கு அமைதி காக்கிறானோ அதை விட அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபத்தை கொள்வான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக மக்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைதி காக்கிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க கடன்பட்டிருக்கோம். அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் உள்ள நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைதி காத்து வைத்துள்ளான். ஒவ்வொருவரும் எவ்வளவு பாவங்கள், எத்தனை அநியாயங்கள் செய்கின்றார்கள். தனிப்பட்ட ஒரு நபரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கோபத்தை காட்டினான் என்றால் யாராலும் அந்த கோபத்தை தாங்கிக் கொள்ள சக்தி கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபத்தை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான், அமைதி காக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதன் அடிப்படையில் யா ஹலீமு என்ற திக்ரை நாம் செய்வோம். யா ஹலீமு யா ஹலீமு யா ஹலீமு யா ஹலீம் 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 யா ஹலீமு யா ஹலீமு யா ஹலீமு யா ஹலீம். அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ நம்முடைய வாழ்நாளில் அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரு புரிவாங்க. இறுதி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஓதி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரு புரிவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு